வணக்கம் நண்பர்களே. ஸோ நீங்க எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பண்ண கால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அபிஷியலாவே இப்போ தான் ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கும் கால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்க ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட் போங்க. அந்த லிங்க் கூட நான் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். முதல்ல நீங்க கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சென்னை தான் எல்லாருக்கும் சென்டர் போட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சென்டர் எங்க போடுவாங்க அப்படின்ட்டு. இப்போ சென்னை தான் சென்டர் போட்டிருக்காங்க. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேர்வுக்கு என்னென்ன கொண்டு போனோம், அது பிளாக் பால் பெயிண்டா ப்ளூ பால் பெயிண்ட் பெண்ணா வேற என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ கொஞ்சம் உற்று நோய்க்குங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான காணொலி. ஸோ நிறைய டவுட்ஸ் வரும். கால் டிக்கெட் வந்து கலர்ல பிரிண்ட் அவுட் அடிக்கணுமா இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்டா அப்படிங்கலாம் உங்களுக்கு டவுட் வரும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ வீடியோ பண்றேன். ஸோ கொஞ்சம் பொறுமையா கேளுங்க கடைசி வரைக்கும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவோட வந்து எக்ஸாம் போவீங்க. இப்போ இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்னும் ட்ரெயின்ல போறதுக்கு கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கிறதுனால ட்ரெயின் டிக்கெட் வந்து இன்னைக்கே நீங்க புக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதாவது தேர்வு டைம் வந்து பாத்தீங்கன்னா 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து 9:30 உள்ள இருக்கணும். சரிங்களா? அதாவது இப்போ எல்லாருமே வந்து பெரிய லாங் டிராவல் பண்ணி அங்க போறதுனால ஸோ நீங்க வந்து 9:30 உள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து ஓஎம்ஆர் சீட்டுக்கு வந்து உங்க என்னென்ன முழுசா படிச்சு பார்த்துட்டு நீங்க ஃபில் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து தற்காலிகமானது தான். சரிங்களா? இது எக்ஸாம் முடிஞ்சு அப்புறம் இன்டர்வியூ இருக்கு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேர்வு தொடங்கிய பின் தாமதாக மாறும் விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள். தேர்வுக்கு ஒரு அனுமதி சீட்டு இல்லாமல் தேர்வுக்கு ஒரு விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஸோ நீங்க இந்த கால் டிக்கெட்டை ஒரு பிரிண்டுக்கு 2-3 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ரெண்டு எக்ஸாம் கொண்டு போங்க, ஒரு காப்பி வந்து வீட்டில் ஃபைல் பண்ணி வச்சிருங்க. நாளைக்கு இன்டர்வியூ போகும்போது இந்த கால் டிக்கெட்டும் தேவைப்படும். சரிங்களா? அதே போல அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி வைக்காதாங்க. இப்போ போர்ட்டல் ஓப்பனா இருக்கு. அப்ளிகேஷன் ஃபார்மையே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இன்டர்வியூக்கு அது உங்களுக்கு தேவைப்படும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் கருமை நிறை கொண்ட பந்து முனைப்பான அது பிளாக் பால் பெயிண்ட் பென் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 15 மாதிரி தேர்வு ப்ரொவைட் பண்றோம். இப்போ இருந்தே பிளாக்ல போட்டு நீங்க செட் பண்ணிக்கோங்க. அந்த பிளாக் பால் பென் இப்பயே நீங்க வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அங்க செட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா வரும். அன்னைக்குன்னு புது பால் பென் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அப்ப வந்து ஒரு பாதி நிரப்பி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளாக் பால் பென் தான் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மேலும் விண்ணப்பதாரர்கள் தேர்வு கூட அனுமதி சீட்டு மற்றும் பந்து முனை பேனா தவிர வேறு எதுவும் தேர்வு கூடத்திற்கு கொண்டு செல்ல அனுமதி இல்லை. ஸோ உங்களுக்கு கால் டிக்கெட்டு அந்த பால் பாயிண்ட் பென். சரிங்களா? இது அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேஜர், அலைபேசி, கணிப்பொறி மற்றும் நினைவூட்டும் பதிகள் அடங்கிய கடிகாரம், மோதிரம், புத்தக குறிப்புகள், கைப்பைகள், பிற பொருட்கள் தேர்வு கூடத்திற்கு கொண்டு செல்ல அனுமதி இல்லைன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? 9 மணிக்கு வருமாறு, அப்போ வந்து 10 மணிக்கு எக்ஸாம், நீங்க 9 மணிக்கே வருமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுமதி குறிப்பான விண்ணப்ப நிலப்படம் இல்லாமல் இருந்தோ அல்லது விண்ணப்பட நிலப்படத்தை ஒத்து இல்லாமல் இருந்தாலோ விண்ணப்பதாரர் தனது பெயர், முகவரி, தேர்வுக்காக வழங்கப்பட்ட பதிவின் ஆகியவற்றை ஒரு தாளில் குறிப்பிட்டு தனது நிலப்பட விண்ணப்பதாரரை நேர்முக தெரிந்துள்ளது அல்லது நிலை அலுவலரிலிருந்து சான்றப்ப பெற்று வர சொல்லியிருக்காங்க. அது போட்டோ கரெக்டா உள்ளவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை. மற்றவங்களுக்கு கரெக்டா இருந்தா இந்த இது கிடையாது. விண்ணப்பதாரருக்கு தேர்வு கூடத்தில் அனுமதி சீட்டு உள்ள பெயர், பதிவின் புகைப்படம், தேர்வுக்கூட விவரங்கள் அடங்கிய ஓஎம்ஆர் விடைத்தாள் வழங்கப்படும். அவ்விவரங்களை சரிபார்த்து அவற்றில் ஏதேனும் தவறு இருப்பின் அதனை உடனடியாக அரை கண்காணிப்புடன் தெரிவிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்களின் பெற்றோர், உறவினர்கள் தேர்வு கூடத்துக்கு உள்ளே வர அனுமதி இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. வினாத்தாள் தொகுப்பு புத்தகம் விண்ணப்பதாரருக்கு தேர்வு தொடங்குறதுக்கு 15 நிமிடங்களுக்கு முன்னாடி தான் அவங்க கொஸ்டின் புக்லெட் தரதா சொல்லியிருக்காங்க. ஓஎம்ஆர் விடைத்தாளில் வினாத்தாள் தொகுப்பு புத்தக எண் எழுதுவதற்கு அதற்கான கட்டணங்கள் ஏற்பதற்கும் முன் விண்ணப்பதாரர்கள் வினாக்கள் ஏதேனும் விடுபடலை எனவும் செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்க முன்னாடி தேர்வுக்கு முன்னாடி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்க. விடையை நிரப்பதற்கு முன் சரியான விடையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடையை மாற்றுவதற்கு அனுமதி இல்லை. ஸோ அதனால ஒயிட்னர் அந்த மாதிரிலாம் கேட்டு அலையாதீங்க, கரெக்டா பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தேர்வினை வேகமாக எழுத இயலாத உடல் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர் அது பதிலி எழுத்தரின் உதவியுடன் தேர்வு எழுதும் போது 1 மணி நேரத்துக்கு 20 நிமிடம் கூடுதல் நேரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது டிசபிலிட்டிக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வேணுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எழுத்து தேர்வுக்கான விண்ணப்பதார அனுமதி முற்றிலும் தற்காலிகமானது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை மீறினீங்கன்னா தண்டனை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
கருமை நிறை கொண்ட பந்துமுனை பேனாவை தவிர வேறு மை கொண்ட பேனாவை உபயோகப்படுத்துவது. ஸோ பிளாக் பால் பென் தான் யூஸ் பண்ண, வேற எதுவும் பண்ணா ரிஜெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. பென்சில் கொண்டு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினாத்தாள் தொகுப்பு புத்தக குறியீட்டிற்கான கட்டணம் நிரப்பப்படாமல் விட்டுப்படினாலோ அல்லது தவறாக நிரப்பப்பட்டாலும் விடைத்தாள்கள் செல்லதாக்கப்படும். ஸோ அந்த கரெக்டா அந்த புக்லெட் நம்பர் போடணும்னு சொல்லியிருக்காங்க. விடைத்தாள்கள் கட்டடங்கள் இருப்பது சரியான முறைக்கு பதிலாக தவறான முறையை பின்பற்றுதல், அதுவும் பண்ணக்கூட தேவையில்லாத. நீங்க ஓவல்ல நம்ம இன்னைக்கு கூட நம்ம ஓஎம்ஆர்சிக்கு எப்படி ஃபில் பண்ணு வீடியோ போட்டதும் அது கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அந்த பார்கோட் பகுதி இருக்கும் சரிங்களா, அதை நீங்க சேதப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது ஒழுங்குமுறையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மற்றவங்க விடையை பார்த்து எழுதுறதோ தன்னுடைய விடைத்தாளை பார்த்து எழுத பட்டங்களை அனுமதித்தலோ அது வந்து தகுதியை தவிர ஆய்க்கணும் அப்படிங்கிறதும் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டீட்டெயில்டா சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா மாநில ஆட்சியமைப்பில் தெரிவுகள் அனைத்து விண்ணப்பதாரின் தகுதிப்படியே மேற்கொள்ளப்படுகின்றன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பொய்யான வாக்குறுதிகள் யாரும் தந்தாலும் நம்பி ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 100% ஜெனுவினா நடக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு கால் டீட்டெயில்டா சொல்லியிருக்காங்க. நீங்களும் ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு பார்த்துக்கோங்க. தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 8 நாள் தான் இருக்கு, 8 நாளோ ஒரு 7 நாள் தான் இருக்கு சரிங்களா. ஸோ இந்த 7 நாள் எஸ்ஆர்பிக்கு கொஞ்சம் டெடிகேட்டடா நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. நம்மளுடைய சப்போர்ட் வந்து எப்பயுமே இருக்கும். ஸோ நம்ம அகாடமி மூலமா நாளையிலேருந்து மேக்ஸ் கிளாஸ் போடுறோம், கரண்ட் அஃபேர்ஸ் வரப்போகுது, அது கொஞ்சம் உற்று நோக்கிங்க. எனக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தேர்வுக்கு எக்ஸாம் போடுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, அதாவது மாதிரி தேர்வு எழுதிட்டு போனா நல்லா இருக்கும் ஃபீல் பண்றவங்களுக்கு 15 மாதிரி தேர்வு அடங்கிய தொகுப்பு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க வாங்கி பயன்படலாம். இப்போ கால்டி ரிலீஸ் ஆயிடுச்சு, அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி கால் டிக்கெட் செக் பண்ணுங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சென்னை தான் சென்ட்ரல் போட்டுக்கன்னு போக தயங்காதீங்க. இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரும். ஏன்னா இதுல கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணீங்கன்னா அது டிஆர்பி எழுதுறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும். இதுக்கே போகாம இருந்தீங்க அப்படின்னா அப்ப வந்து நீங்க வந்து எந்த அளவு இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்களே உங்களை மதிப்பிட்டு கொள்ளுங்க. அதனால வந்து அப்ளை பண்ண அனைவருமே கொஞ்சம் முயற்சி பண்ணி எக்ஸாம் போய் எழுதிட்டு வாங்க. இப்ப எல்லாருக்குமே சென்னை தான் சென்று போட்டிருக்காங்க சரிங்களா, அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. சென்னை தான் சென்று போட்டிருக்காங்க. பஸ் புக்கிங்கா சரி இல்ல ட்ரெயின்னாலும் சரி இன்னைக்கே வந்து ரிசர்வேஷன் பண்றதுக்கான வேலையை பாருங்க ஓகேவா. ஏன்னா அதுவுமே ஃபில் ஆயிட போகுது ஓகேவா. ஸோ இந்த சரியான தகவல் உங்க நண்பருக்கும் தெரியப்படுத்துங்க. அது நம்ம வந்து எந்த ஒரு இடர்பாடு இல்லாம அக்டோபர் 5 சொல்லி வச்ச மாதிரி எக்ஸாம் டேட்டுக்கு கால் டேட் வந்துருச்சு. அதே போலதான் டிஆர்பிக்கு வரப்போகுது. ஸோ டிஆர்பிக்கு இன்னும் ஒரு 15 நாள் இருக்கனால இதை வந்து ஒரு முன்னெச்சரிக்கையா எடுத்துக்கிட்டு டிஆர்பிக்கு மட்டும் படிச்சவங்க இன்னும் வெறித்தனமா படிக்கிறதுக்கான வேலையை பாருங்க. நம்ம வந்து ஒரு 15 மாதிரி தேர்வு ப்ரொவைட் பண்ணோம். விருப்பவங்க இந்த டிஸ்பிளேல வாட்ஸ்அப்ல சாட் பண்ணி பயன்பெறலாம். அதே போல ஆண்ட்ராய்டு ஆப்லயே ஆன்லைன்லயே டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுலயும் வந்து நிறைய வீடியோ கிளாஸ் நம்ம பண்ணிருக்கோம், 100க்கு மேற்பட்ட வீடியோ இருக்கு, அதையும் நீங்க பயன்படுத்திக்கிடலாம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.